கால் பாய்க்கு ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் செஞ்சிருக்கு ஒரு மர்ம கும்பல். உல்லாசமா இருக்கலாம், அதே நேரம் பணமும் சம்பாதிக்கலாம்னு ஒரே நேரத்தில் 2 லட்டுக்கு ஆசைப்பட்டவருக்கு நடந்த பரிதாப சம்பவம் தான் இது. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. அட சிங்கிள் பசங்களா, நீங்க ஸ்பெஷல் கனெக்ஷன் தேடுறீங்களா? நீங்களும் தான் மிங்கிளாக விருப்பப்படுங்க. நீங்க சிங்கிளா? லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கா? நீங்க ஏன் எங்களோட மிங்கிளாக கூடாது என்று மாடர்ன் மங்கைகளை வைத்து விளம்பரம் செய்து டேட்டிங் பண்ண வாங்க வாங்க என்று வாலிபர்களுக்கு வலைவிரிக்கக்கூடிய ஆப்புகள் இன்று ஏராளமாக வந்துவிட்டன. சிங்கிள் லைஃப்னால வெறுப்பா இருக்கீங்களா? அப்படின்னா இந்தாங்க, மேல இருக்கிறவ உங்க பேச்சை கேட்டுட்டாரு. இத்தகைய கவர்ச்சியான விளம்பரங்களை எல்லாம் உண்மை என நம்பி டெக்னாலஜியா என்று வாயை பிளந்த முரட்டு சிங்கிள்ஸ் பலரும் ஆன்லைன் டேட்டிங் ஆப்பில் ரகசியமாக பணத்தை பறிகொடுத்து வருவதும் தொடர்கதையாகிவிட்டது. இப்படி காதல் கண்ணாமூச்சி ஆடுவதற்கு கண்மணிகளை தேடும் காளையர்கள் ஒருபுறம் என்றால், மற்றொரு புறம் திருமணமான அன்சாட்டிஸ்ஃபைட் ஆன்டிகளை திருப்திப்படுத்த கால் பாய்ஸ் தேவை என விளம்பரம் செய்து சில ஃபேக் ஐடிக்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்கேம் செய்து வருகின்றனர். ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இல்லத்தரசிகள் பதிவிடக்கூடிய புகைப்படங்களை கிராப் செய்து அதன் மூலம் போலியாக ப்ரொஃபைலை கிரியேட் செய்து பல இளைஞர்களை சேவை செய்ய அழைத்து நூதன முறையில் பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படித்தான் சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் தனியார் நிறுவனத்தில் குறைவான சம்பளத்திற்கு வேலை பார்த்து வந்துள்ளார். வாழ்க்கையில் எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என துடியாய் துடித்த அந்த இளம் ரத்தம் இணையத்தில் புதிய வேலை வாய்ப்பினை தேடி உள்ளது. படித்த படிப்பிற்கான வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய எத்தனையோ நம்பகத்தன்மையான ஜாப் போர்ட்டல்ஸ் உள்ள போதும் அந்த வாலிபர் டெலகிராமில் தன்னுடைய தனித்திறனுக்கான வேலை வாய்ப்பை தேடி வந்துள்ளார். அப்போது அவருடைய கண்ணில் கால் பாய்ஸுக்கு ஆட்கள் தேவை என்று விளம்பரம் சிக்கியிருக்கிறது. உடனடியாக அந்த ஐடியை தொடர்பு கொண்டு தான் மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் தான் தகுதியானவன் என்றும் தெரிவித்திருக்கிறார். நேர்காணலுக்கு விண்ணப்பித்திருந்த வாலிபரிடம் ஒரு சில ரகசிய தகவல்களை கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள் முதலில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என கூறி அவர்களுடைய அக்கவுண்டை ஓபன் செய்துள்ளனர். ஜிபே மூலம் முதலில் ரூபாய் 500 பெற்றுக் கொண்டவர்கள் அதன் பிறகு ப்ராசஸிங் ஃபீ, மெம்பர்ஷிப் கட்டணம் என டிசைனாக அளந்துவிட்டு மொத்தம் 13,000 ரூபாயை சுருட்டி உள்ளனர். ஒவ்வொரு முறை பணம் கட்டுவதற்கு முன்பும் ஏதாவது ஒரு இல்ல